துஷ்யந்தனிடம் சகுந்தலை கூறிய அறிவுரைகள். ஒரு அரசனே, நீ கடுகு அளவு சிறிய துளைகளை கூட பார்க்கிறாய். ஆனால் உன்னுடைய தவறை பெரியதாக இருந்தும் பார்க்கவில்லை. மேனகை தேவர்களுடனும் தேவர்கள் மேனகையுடனும் இருக்கிறார்கள். ஆனால் துஷ்யந்தா, உன்னுடைய பிறப்பை விட என்னுடைய பிறப்பே உயர்ந்தது. நீ பூமியில் திரிகிறாய், நான் வானத்தில் திரிகிறேன். மேருமலைக்கும் கடுகுக்கும் உள்ள வித்தியாசத்தைப் போல நம் இருவருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் இந்திரன், குபேரன், யமன், வருணன் ஆகியோரின் அரண்மனைகளுக்குச் செல்கிறேன். என்னுடைய சக்தியை பார். நான் சொல்லப்போகும் உண்மையான வார்த்தைகளை வெறுப்பின்றி கேள். தவறாக எதுவும் சொல்லியிருந்தால் என்னை மன்னிக்கவும். ஒருவன் கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்கும் வரை தன்னை மற்றவர்களை விட அழகானவனாக நினைக்கிறான். ஆனால் கண்ணாடியில் தன் முகம் அழகாக இல்லை என்று தெரிந்தவுடன் தன்னை மற்றவர்களை விட வேறுபடுத்தி பார்க்கிறான். அதிக அழகுடையவன் யாரையும் மதிக்க மாட்டான். அதிகமாக பேசுபவன் கெட்ட வார்த்தைகளை பேசுவான். முட்டாள், மற்றவர்கள் பேசும் நல்ல மற்றும் கெட்ட வார்த்தைகளை கேட்டு பன்றி மலத்தை எடுப்பது போல கெட்ட வார்த்தைகளை எடுத்துக்கொள்கிறான். அறிவாளியோ மற்றவர்கள் பேசும் நல்ல மற்றும் கெட்ட வார்த்தைகளை கேட்டு அன்னப்பறவை தண்ணீரிலிருந்து பாலை எடுப்பது போல நல்ல வார்த்தைகளை எடுத்துக்கொள்கிறான். நல்லவன் மற்றவர்களை பற்றி தவறாக பேசினால் வருத்தப்படுகிறான். ஆனால் கெட்டவன் மற்றவர்களை பற்றி தவறாக பேசினால் சந்தோஷப்படுகிறான். பெரியவர்களை வணங்குவதால் நல்லவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் முட்டாள் நல்லவர்களை திட்டி மகிழ்ச்சி அடைகிறான். குற்றம் பார்க்காத முட்டாள்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். நல்லவர்கள் மற்றவர்களால் திட்டப்படுகிறார்கள். ஒரு கெட்டவன் தன்னை நல்லவன் என்று சொல்லிக் கொள்வதை விட வேடிக்கையானது எதுவும் இல்லை. உண்மை மற்றும் தர்மத்தை விட்டு விலகியவனை விஷப்பாம்பை கண்டு பயப்படுவது போல மக்கள் பயப்படுகிறார்கள். நாத்திகனே பயப்படுகிறான் என்றால் ஆத்திகன் பயப்பட மாட்டானா? ஒருவன் தன் மகனை உருவாக்கி அவனை மதிக்காமல் இருந்தால் தேவர்கள் அவனுடைய செல்வத்தை அழித்துவிடுவார்கள். மகனை குலத்தின் பெருமை என்று முன்னோர்கள் சொன்னார்கள். எல்லா தர்மங்களிலும் மகனே உயர்ந்தவன். அதனால் மகனை விட்டுவிடாதே. மனைவி அடிமை, விலை கொடுத்து வாங்கியது, தானாக வந்தது, மற்றவர்களால் கொடுக்கப்பட்டது, வேறு ஒரு பெண்ணிடம் பிறந்தது ஆகியோரை மனுமகன்கள் என்று சொன்னார். மகன்கள் தர்மத்தையும் புகழையும் தருவார்கள். நரகத்திலிருந்து காப்பாற்றுவார்கள். அரசனே, நீ மகனை விட்டுவிடாதே. உன்னையும் தர்மத்தையும் காப்பாற்று. 100 கிணறுகளை விட ஒரு குளம் சிறந்தது. 100 குளங்களை விட ஒரு யாகம் சிறந்தது. 100 யாகங்களை விட ஒரு மகன் சிறந்தவன். மகனை விட உண்மை சிறந்தது. 1000 அஸ்வமேத யாகங்களும் உண்மையும் ஒரு தராசில் வைக்கப்பட்டால் 1000 அஸ்வமேத யாகங்களை விட உண்மையே சிறந்தது. எல்லா வேதங்களையும் படிப்பது, எல்லா தீர்த்தங்களிலும் நீராடுவது உண்மை பேசுவதற்கு சமமாக இருக்கலாம் அல்லது இல்லாமல் போகலாம். உண்மையை விட உயர்ந்த தர்மம் இல்லை. பொய்யை விட மோசமானது எதுவும் இல்லை. அரசனே, உண்மையே பரம்பொருள். சத்தியமே உயர்ந்தது. சத்தியத்தை விட்டுவிடாதே. பொய் பேசினால் நான் உன்னுடன் இருக்க மாட்டேன். உன்னை போன்றவர்களுடன் நான் இருக்க விரும்பவில்லை. துஷ்யந்தா, நீ இல்லாவிட்டாலும் சௌலன் என்ற அரசன் இந்த பூமியை ஆட்சி செய்வான். இப்படி சொல்லிவிட்டு சகுந்தலை சென்றுவிட்டாள். அப்போது வானத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்டது. புரோகிதர்கள் மந்திரிகள் சூழ்ந்திருக்கையில் தாய்தான் கருப்பை, ஆனால் தந்தைதான் மகன். துஷ்யந்தா, மகனை ஏற்றுக்கொள். சகுந்தலையை அவமதிக்காதே. விந்தனுவை தந்தவன் மகனை நரகத்திலிருந்து காப்பாற்றுகிறான். நீதான் தந்தை என்று சகுந்தலை சொன்னது உண்மை. மனைவி தன் உடலை இரண்டாக பிரித்து மகனை பெற்றெடுக்கிறாள். அதனால் துஷ்யந்தா, சகுந்தலையின் மகனை ஏற்றுக்கொள். உயிருள்ள மகனை ஏன் விட்டுக் கொடுக்கிறாய்? சகுந்தலையின் மகனை ஏற்றுக்கொள். நீதான் அவனை வளர்க்க வேண்டும். அதனால் உன் மகன் பரதன் என்று அழைக்கப்படுவான். தேவர்கள் சொன்னதை கேட்ட அரசன் சந்தோஷமாக புரோகிதர்களிடம் சொன்னான். தேவதூதன் சொன்னதை கேளுங்கள். இவன் என் மகன் என்று எனக்கு தெரியும். நான் சொன்னால் மக்கள் நம்பமாட்டார்கள். அதனால் நான் உண்மையை சொன்னேன். தேவதூதன் சொன்னதால் அரசன் சந்தோஷமாக மகனை ஏற்றுக்கொண்டான். அவனை தலையில் முத்தமிட்டு கட்டிப்பிடித்து பிராமணர்கள் வாழ்த்தினார்கள். அரசன் மகனை தொட்டதால் சந்தோஷமடைந்தான். தர்மத்தின்படி மனைவியை வணங்கினான். உனக்கும் எனக்கும் இரகசிய திருமணம் நடந்தது. அதை நான் இப்போது வெளிப்படுத்துகிறேன்.
நீ சுத்தமானவள் என்று நிரூபிக்கவே நான் இப்படிச் செய்தேன். நீ என் மனைவியாக இருந்ததை மக்கள் நம்புவார்கள். என் மகன் ஆட்சிக்கு வருவான். நான் உன்னை கோபத்தில் பேசியதற்கு என்னை மன்னித்துவிடு. துஷ்யந்தன் மனைவியிடம் இப்படிச் சொல்லிவிட்டு அவளுக்கு நல்ல ஆடைகளையும் உணவையும் கொடுத்தான். துஷ்யந்தன் தன் மகன் பரதனுக்கு பட்டம் சூட்டினான். அவனுடைய சக்கரம் எல்லா இடங்களிலும் சுழன்றது. அவன் எல்லா அரசர்களையும் வென்று தர்மத்தை நிலைநாட்டினான். அவன் சக்கரவர்த்தியாகவும் எல்லா இடங்களையும் ஆட்சி செய்பவனாகவும் இருந்தான். இந்திரனைப் போல பல யாகங்களைச் செய்தான். கண்வர் அவனை யாகம் செய்ய வைத்தார்.